ஸோ இதில் ஒரு டான்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெர்டிகலாக ஒரு வீடியோ எடுத்துங்க போ. எல்லாம் உள்ள வந்தா சேஃப்ல ஐயோ சேஃப் பெல்ட் இங்க போகுது உள்ள கொஞ்சம் நெருங்கி வாங்க.
இருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தை குறித்தும் அவர் ஒரு சில வார்த்தை இப்பொழுது பேசுவார். சார் இந்த மாதிரி வச்சலாமா? இல்ல மாப்பிள்ளை தான் அமைதி. இந்த பக்கம் வச்சலாம், லைட் நல்லா இருக்கா? இந்த பக்கம் சார் வச்சலாமா? சார் வர வைக்கணும். ஆமா. தலைவர் பேசுவார். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம சிவாவுடைய என்டையர் டீம் அவங்க வந்து KK தமிழ் ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் சீஃபா தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட்ஸ் அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பு சார்பாக இது போன்ற திறனாளர்கள் அடுத்த லெவலில் பிஸ்னஸ் பீப்புள் ஆகணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் நாங்கள் வந்து அவங்களெல்லாம் யங் டேலண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அவர் எல்லாம் உள்ள இரவுடைய தேவையில் இன்றைக்கி வந்து அவருடைய முதல் படியாக ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடியோவில் வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு கலை டான்ஸ் எல்லாமே ஒரு டேலண்டடாக ஒரு குவாலிட்டியான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நடக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இவங்களோட இந்த டீமோட நேம் வந்து UAE ஃபுல்லாக இன்னும் பரவணும், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும் டான்ஸ் வந்து நாட் ஓன்லி ஒரு கல்ச்சுரல், உங்களுக்கு அது மென்டல் டிசிப்ளின், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாத்தையும் கூட்டுற ஒரு டான்ஸ் தான் வந்து இப்போ எல்லாரும் விரும்பி பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் இவங்களை நம்பிக்கை அனுப்பும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லா வித சேஃப்டி செக்யூரிட்டி மற்றும் அவங்களுக்கான எல்லா வித இந்த புது மாடர்ன் டான்ஸஸ் எல்லாமே இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கறதுக்கு KK தமிழ் டீம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள வாழ்த்துறோம். அடுத்த ஆண்டு இவங்க வந்து சொந்த ஸ்டுடியோ வாடகை எடுத்து இந்த மாதிரி இப்போ ஷேரிங்ல இருக்கிறதோட பெரிய ஸ்டுடியோல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வளரணும் வாழ்த்துறோம். இவங்களோட சேவை அமீரகத்தின் பல பகுதிகளுக்கு தேவை. நல்ல ஒரு தமிழ் அமைப்பு, ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வந்து வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுக்கான ஒரு இடத்தை இவங்க வந்து அந்த இடத்தை நோக்கி இவங்க நகரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான கடின உழைப்பு இன்னும் இருக்குது, நிறைய உழைக்கணும், நிறைய டெடிக்கேஷன் சின்சியர் ஹார்ட் ஒர்க்லாம் இருக்குது. அஸ் அ டீமாக நீங்கள் வெற்றி பெறணும் வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். இது வந்து டீப்பா அமைப்பினுடைய தலைவர், நான் அதனுடைய மேனேஜர். என் பின்னால் இருக்கிற மிஸ்டர் மணிகண்டன், one of the committee member, and Mr. Abdul Rahman, one of the committee member, and அமிர்தலிங்கம் கோஆர்டினேட்டர். இவ்வளவு பேரும் நாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்க வந்திருக்கோம்னா இவ்வளவு பேர் நாங்க வந்து டீப்பா அமைப்பிலிருந்து வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்டாப் எப்பவுமே நாங்க வந்து புதுசா ஒருத்தர் வளர்ந்து வரணும்னு நினைச்சாச்சுன்னா இந்த அமைப்பு வந்து அதுக்கு உதவி செய்து தலைவர் உங்களுக்கு சொன்னாங்க. அதே போல சிவாவிட்ட நாங்க முதல்ல அவர் எங்களை வந்து அணுகும் போதும் அவர்கிட்ட நாங்க பேசி பார்க்கும் போதும் முன்பின் தெரியாத ஒரு நபர் தான். ஆனா பல இடத்துல பல டான்ஸ்ல நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம் நடத்தணும்னா ஒரு டிசிப்ளின் தேவை. ஆகவே தமிழ் நம்ம மற்ற லாங்குவேஜ்ல உள்ளவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. டான்ஸ்னாலே உடனே அங்கதான் போவாங்க. ஆனா இப்போ புதுசா சிவான்னு ஒருத்தர் தொடங்கி இருக்காருன்னா அதுக்கு நம்முடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருமே அவருக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரோட தோள் நின்று நீங்க நின்னீங்கன்னா நம்முடைய தமிழ் சமுதாயம் வளர்வதற்கு சிவா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். அமைப்பு உங்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. ஏன்னா அவருடைய டிசிப்ளின் தான். ஒரு பிள்ளைங்க வராங்களா, டிசிப்ளினா இருக்காங்களா, குவாலிட்டியா நின்று டான்ஸ் பண்றாங்களா, சைலண்டா இருக்கிறாங்களா, அவங்க பேரண்ட்ஸோட ஒரு தொடர்பு நெட்வொர்க் இது அவ்வளோ அவர்கிட்ட இருக்கு. நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கும் பிறகுதான் இதுக்குள்ளால அவர் கண்டிப்பா நம்ம அவரை சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவு எடுத்து அவருக்கு இன்னைக்கு நிறுத்தணும். ஆகவே உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நாங்க எப்படி இந்த டீப்பா அமைப்பு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோமோ அதே போல நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று என்னுடைய உலகணிந்த நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்வதோடும் அவர் வளர வேண்டும் என்று எல்லா வல்ல இளைஞரை வாழ்த்தி இடைவெளியை நன்றி.
ஃப்ரம் த டே ஒன் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பிளான் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் சார்கிட்ட நம்ம டீபாக் டீம்கிட்ட நான் பேசும்போது தான் அவங்க ஒன் பை ஒன் கிட்ட சொல்லி தரும்போது தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எப்படி திங்க் பண்ணணும், எப்படி வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணி அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே வந்துட்டு என்ன எனக்கு தெரியல அவங்க எப்படி நம்ம இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ பேருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறாங்க. அது நான் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னோட ஒன்லி ஒன் தாட் வந்துட்டு அப்கமிங் நம்ம ஜென்ரேஷனும் இவங்க கூட இது பண்ணலாம், நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், அவங்க கூட அவங்களோட நாலேஜ் வந்துட்டு நம்ம நல்ல லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகணும் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. நான் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நன்றி சிவா. தொடர்ந்து பல உயர்வுகளுக்கு செல்லுங்கள். டீப் அமைப்பு மற்றும் எப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ வில் கோ ஃபார் த ஈவென்ட். வெற்றி பெறணும் அப்படின்னா அவரை ஒத்துழைப்பு கொடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்பேற்பட்ட ஒத்துழைப்பு, கோஆர்டினேஷன், முதுகெலும்பா இருந்து செயல்பட்ட இப்பெரும் பெற்றோர்களை நாங்கள் மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஸோ put all hands together and welcome you all the strong pillars in this dance. வாங்க வாங்க குடும்ப குத்துவிளக்கு வாங்க, வந்து குத்துவிளக்கு ஏத்துங்க வாங்க. சோ ஒரே ஒண்ணு தான் இருக்கு, எல்லாரும் சேர்த்து அப்படியே கை வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்து கேர்ஃபுல். அருமை, அற்புதம், அற்புதம். ப்ளீஸ் put your hands together for this lovely ladies. நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும். Thank you judges, thank you students, thank you.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். கேகே தமிழா நாளே சிவா தான். நாங்கள் மிஸ்டர் கால்வெல் சொன்ன மாதிரி கேகே தமிழாவோட டான்ஸ் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் வந்து பல மேடைகளை பார்த்துருக்கோம், பல தமிழ் அமைப்புகளோட மேடைகளை பார்த்துருக்கோம். பட் அவரோட எங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷனோ ஒரு சந்திக்கிற வாய்ப்புகளோ கிடைக்கல. ஏன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராமில் நம்ம போவோம், அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பு நம்ம அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது. எங்களுடைய டீபா தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட், அதாவது அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பு, எல்லா எம்ப்ளாயீஸும் எம்ப்ளாயரை மாற்றணும், வேலை வாய்ப்பை கூட்டணும், பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிகளை கூட்டணும். நம்ம தமிழ் மக்கள் வந்து இங்கே அரௌண்ட் 500,000 பீப்புளாக இருக்க. அவங்கெல்லாம் வந்து நம்முடைய தமிழகத்திற்கும் யூஏக்கும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் அந்த டீபா. 650 பிஸ்னஸ் பீப்புள் உள்ள ஒரு குரூப். நாங்கள் இது மாதிரி திறனாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நிறைய திறமையாளர்கள் பல கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க, ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. பட் நாங்களாக வந்து ஒரு தொழில் தொடங்கும் போது அவங்களுக்கு அதை கைடன்ஸ் பண்ணுறதுக்கோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட் மற்றும் இந்த மாதிரி நிறைய உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த கேகே தமிழா டான்ஸ் ஸ்டூடியோ இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து இந்த கேகே தமிழா ஸ்டூடியோ வந்து மேலும் வளரணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகளை அளிக்கணும், பல ஸ்டேஜில் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த பெற்றோர்களுக்கு இங்கே வந்து வீட்டில் எப்போவுமே மொபைல் பார்த்துட்டு லேப்டாப்பில் இருந்து பிள்ளைகள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறத ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக, மென்டலி குட் டிசிப்ளினாக இருக்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிற பிள்ளைகள் வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போகிற ஒரு டூல் தான் இந்த டான்ஸ். நாங்கள் அவங்க நிறைய அறிவுரை கூறியிருக்கிறோம். டான்ஸோடு சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள், அது மக்களுக்கு பயனுள்ளதாக, இங்கே உள்ள பேரண்ட்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து அவர்கள் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து பல பகுதிகளில் தங்களுடைய அமைப்பு இந்த ஸ்டூடியோவை தொடங்கி நமது மக்களுக்கும் மற்றும் இந்திய மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய முத்தான பொன்னான உணர்ச்சி மிக்க வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி சார். சிவா, ஒரு சில வார்த்தைகள் இந்த ப்ரவுட் மொமெண்ட்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? டீபா என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு பேக் எண்ட்ல கொடுத்துருக்கு? இது விளம்பரம் கிடையாது, என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் நிஜமாவே உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவும் இல்லை. நான் 2-3 பிஸ்னஸ் மீட் போயிருந்தேன். அப்போது இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணேன். தென் எனக்கும் இங்கே ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு, டான்ஸு ஸ்டார்ட் பண்ணோம், டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கு வேண்டி யாருமே சப்போர்ட் பண்ணி லைக் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. பட் இந்த டீம் பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் ஒர்க் தேடி வராங்க. லைக் இவங்க நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஸாக ஆக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. தென் ஒன் டே நான் வந்து சாரை பார்த்து மீட் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்குது சார், இந்த மாதிரி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், அந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு லைக் எவ்ரிடே வந்துட்டு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரில. அவங்க எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோத்துக்கு அவங்க வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் தந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு அளவுக்கு அவங்க வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இவ்வளோ நாளாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எவ்ரிடே வந்துட்டு நான் சொல்லுவேன், லைக் வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, எங்கள் மம்மி கிட்டலாம் சொல்லுவேன். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஃப்ரம் த டே 1 till now. ஸோ எனக்கு இதெல்லாம் ஒரு மேபி ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு எனக்கு பண்ண சப்போர்ட்டிவாக இருந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சிவா, உணர்ச்சி மிக்க வார்த்தைகள் அது.
Thank you for all joining on the dice. Thank you, Paul sir, and thank you, Shiva. Are you thrilled? Are you thrilled? Yes. Okay. மல்லியா 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 எல்லோருக்கும் வணக்கம். முதல் சிவாவை பற்றி நான் சொல்லணும். சிவா வந்து ஒரு பேசிக்கலி வந்து ஒரு டிசிப்ளினான பர்சன் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பொண்ணு வந்து சிவாவுடைய ப்ரோக்ராமில் வந்து கலந்துருக்குறாங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து சிவா கூட இருக்காங்க. அவங்களுடைய பேசிக்கலி நான் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணது ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இன்னொன்று அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிற விதமும் அது வந்து ரொம்ப ஒரு ஆஸ் எ பேரண்ட்ஸாக வந்து நான் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த 2 இயர்ஸ் அவர் பண்ணது எல்லா பிள்ளைகள்கிட்ட அவர் நடந்துக்கிற விதம், அவங்கள்ட்ட எப்படி ஒரு கைண்டாக பிஹேவ் பண்ணணும், அவங்கள எப்படி தட்டி கொடுத்து அவங்கள வந்து அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுல அவருடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னொன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து வச்சுருக்கிறாரு இந்த நேரத்தில், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு 27, 28 வந்து இந்த ஏஜில் வந்து இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நான்லாம் வந்து அப்போல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ இவர் வந்து இங்கே வந்து துபாயில் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து
அதை பற்றி ஒரு பெஸ்ட்டாக வந்து இப்போ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். அந்த ஹார்ட் ஒர்க்கு நான் வந்து உண்மையிலே நான் கங்க்ராட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். என்னென்னா ஹைகெயின் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரியல் எஸ்டேட் கம்பெனினா என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறது. நம்ம தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. புரிதல் இல்லாமல் இருக்குன்னா, நம்மளால் இங்கே துபாயில் வந்து ஒரு வீடு வாங்க முடியுமா, நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் இங்கே துபாயில் நம்ம வீடு வாங்க முடியும். அதனுடைய பர்பஸில் தான் நான் இந்த கம்பெனி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு உங்களுடைய தேவைகள் இருக்குது, இல்லை எனக்கு வந்து நிறைய வந்து விஷயங்கள் தேவை இருக்குது, இதில் வந்து எப்படி நாம் வந்து வாங்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய கம்பெனியோடைய வெப்சைட் இருக்குது. என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பேனர் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீபா பிரசிடென்ட் சாருக்கு வந்து ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கார்டுவல் சாரும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே நான் ஸ்டேஜில் ஏறினது ஃபஸ்ட்டு வந்து சார் பால் சார் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். உண்மையிலே நான் இவ்வளோ ஒரு 47 வயசு வரைக்கும் நான் ஸ்டேஜில் ஏறினதில்லை. தைரியம் கொடுத்தது வந்து சார் தான். நீங்கள் வாங்க அமீர், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதில் நான் உண்மையிலே அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு. Thank you for your kind words, sir, and you will keep progressing in your career. ஸோ உண்மையிலேயே ஹைகெயின் அவங்களோட அமிர்தலிங்கம் சார் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாரோட கனவு திட்டமும் ஒரு வீடு வாங்குறது தான் இருக்கும். ஸோ அதை ரொம்ப எளிமையாக சுலபமாக ஹைகெயின் ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் நமக்கு பண்ணி தருவாங்க. சார் ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மியான விலையில் வேணால் வாங்கி கொடுக்குறது, ஃப்ரீயாக துபாயில் வாங்கி தர முடியாது. ஈவன் இந்தியாவில் கூட ஃப்ரீயாக கிடைக்காது. ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ இவர்களை இந்த மெயின் ஸ்பான்சர்ஸ் ஃபார் கேகே தமிழா டான்ஸ் ஈவெண்டோட மெயின் ஸ்பான்சர்ஸ் ஹைகெயின் அண்ட் ரியல் எஸ்டேட், இவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக ஐ வுட் லைக் டு இன்வைட் நாகராஜன் சார் ஆன் த ஸ்டேஜ் ஃபார் ஷேரிங் த மொமெண்டோ வித் ஹைகெயின் அண்ட் ரியல் எஸ்டேட் குரூப்ஸ். ஸோ அமிர்தலிங்கம் சார் அவங்களோட ஒய்ஃப் இதில் அக்கேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் அவர் வேல்யூபிள் ஸ்பான்சர்ஸ் ஹைகெயின் அண்ட் ரியல் எஸ்டேட். Thank you for your grand wishes, sir, and we hope your career will be improving year by year, and you will achieve all the success in your life. And anything like if you want to search about the real estate or you want to buy home, you can always approach Hygane. Hygane is there to support you, not only that among the Tamil people but also the other community as well. தொடர்ந்து சிவா அவர்களும் கௌரவிக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவா. தேங்க்யூ ஹைகெயின் அண்ட் ரியல் எஸ்டேட் டீம். So especially Dubai, KK Drinking Water, the Back and Pack and KSR Groups, Hygane and Real Estate, the Green Vision and Tasty Bite will deeply and we will honor all the valuable sponsors making this event successful. Moving on to the next section. Hema, நடனம் அப்படினாலே உடம்பெல்லாம் நடுங்கணும் இல்லை? ஒரு குட்டி just a question like குட்டி பொண்ணு. So what's your name? Deepika. Deepika. So Deepika, how long you're being traveling with Shiva? 2 years. So what's the quality that you admire from your teacher? Patience. Yes, கண்டிப்பா சிவா வந்து மீட் பண்ண எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் பேஷன்ஸ். டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஜிம் மாஸ்டர் மாதிரி பண்ணுங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு பேஷண்ட்டாக அந்த ரிதமோட அவர் சொல்லி கொடுக்குற அந்த ஸ்டைல் தான் ஐ திங்க் தட் இஸ் செட்டிங் ஹிம் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர் டீச்சர்ஸ் இன் த டான்ஸ் ஸ்கூல். ஸோ ஹோப் யூ கோனா என்ஜாய் தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ. Banaras patti
மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்றா நாக்க முக்க மாடு செத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்றா நாக்க முக்க அர்றா நாக்க முக்க Thank you. The performance is truly on the league. ஸோ சிவா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு டான்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததா வயசானவங்களுக்கும் அடல்ட்டுக்கும் டான்ஸ் சிவா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பவே கால் கையெல்லாம் எடுக்க முடியல. ஹேமா, உங்களுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஐயோ போதுப்பா, நம்ம டான்ஸ் ஆடி நம்ம வந்து டயர்டாகி போயிடுவோம். ஓகே, சிவா அண்ட் குரூப் வந்து இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஃபார் யுவர் சீட் அண்ட் நவ் வி வுட் லைக் டு கால் சசிகுமார் அண்ட் கமல். ஸோ அடுத்ததா அடல்ட் குரூப்ஸ் பீஷ்மா அண்ட் டீமை வந்து நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். உங்கள் டான்ஸை பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லா அடல்ட்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். எல்லாரும் சிவாவோட நடன குழுவில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். எஸ், we would like to call பீஷ்மா அண்ட் டீம் on the stage. கொஞ்சம் கூட வந்து நீங்க கூச்சப்படாம இன்னும் நிறைய பேர் வந்து Now let's listen to the rhythm of Chennai. Please put your hands together for Madurai Mall, Sasikumar and Kamali. ஸோ மேடம் என்ன டான்ஸ் ஆடணும் உங்களுக்கு? சிவா இருக்காரு, உங்களையும் ட்ரெயின் பண்ணுவார். அடல்ட்ஸ் இப்போ தான் ஆடிட்டு போயிருக்காங்க. ஸோ எஸ், ஸ்பான்சர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஈவெண்ட்டோட சக்ஸஸோட மெயின் செக்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கான இந்த டைம் வந்து சிவா வந்து ஒரு பிரதர். ஆஸ் ஃபேமிலி நான் என்னன்னு மட்டும் சொல்லலை, எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக சிவாவோட
எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கான்னா அதில் அவனுக்கு பின்னாடி இருக்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு. இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். பட் நம்ம எந்த அளவுக்கு அது பின்னாடி ஓடி இருக்கோன்னு கேட்டால் தெரியல. நம்மளோட சூழ்நிலைகள், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், நிறைய ரீசன்ஸ்னால நம்ம வந்து பேக் அடிச்சிருக்கோம். பட் அவன் பேக் அடிக்கல. அவனுக்கு நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு, அவனுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணான். நாங்கள் எல்லாமே பார்த்தோம், அவன் கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவன் அது பின்னாடி அவன் விடலை. இல்லை நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே கேட்போம், சிவா ஓகே தானா, நீ ஓகே தானா நாங்கள் கேட்கும்போது இல்லை நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு அவனோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேஷன் தான் அவனோட இந்த சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக முக்கிய காரணம். அதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம டீபா அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்கள் பிரதருக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கீங்க, அவனோட பாதையை நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என்னோட இது வந்து எல்லா மம்மிஸ்க்கும் நாங்கள் 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். எல்லாரோட மம்மி சார்பாக நாங்கள் எங்களோட பிரதருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதையும் நாங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி இல்லையா, நீங்கள் டான்ஸ் குரூப்க்கு நீங்கள் ஏன் அனுப்பணுங்கன்னு ஒரே ஒரு ரீசன் சொல்கிறேன். ஹீ இஸ் நாட் அ டான்ஸ் மாஸ்டர், ஹீ இஸ் அ மோர் லைக் பிரதர். அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுக்குமே இவன் வந்து ஒரு பிரதர். சிவா அண்ணாங்கிறத தவிர பசங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் நவ் சிவா அண்ணா தான். ஸோ நீங்கள் நம்பி எல்லாருமே உங்கள் கிட்ஸு, ஈவன் அடல்ட்ஸு, நீங்கள் நம்பி எங்களோட தம்பியை நம்பி நீங்கள் உங்கள் கிட்ஸை அனுப்பலாம். ஹி வில் டேக் கேர். தேங்க்யூ. சச் பேஷன் இருக்கிற சிவாவை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்ம எவ்வளோ தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறினாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க, வெறுப்பாக இருக்காங்க, கோவப்பட்டிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு என்னடா இப்படின்னு ஆச்சரியப்பட்டு நம்மளை வந்து தலைக்குனி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே போகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் வந்து நம்மளோட குரு மட்டும்தான். ஐ திங்க் சிவா ஹஸ் ஆல்ரெடி பர்சஸ் தட் கேரக்டர் அண்ட் ட்ரைட் சிவா. ஸோ வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் சப்போர்ட் சிவா, உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே சிவாக்கு இருக்கும். And he will reach more heights. With due respect, we would like to now honor our sponsor, Madurai Mahal, with our TIPA associate member. டாக்டர் கால்வல் சார் அவர்கள் இப்பொழுது அவர்களை கௌரவிப்பார்கள். So put your hands together for a valuable sponsor. Yes. Rest in peace. ரொம்ப நன்றி உங்களுடைய வேல்யூபிள் ஸ்பான்சர்ஸ்க்காக. மற்றும் சிவாவை குறித்து இவ்வளவு பிரம்மாண்டமா நளினமா பேசியதற்கு மிக்க நன்றி. பிரதர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து இந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு இந்த மேடையில். ஸோ சிவா, எங்களுக்கும் டான்ஸ் கற்றுக்கணும், விட போகிறது இல்லை. நாங்கள் எல்லாம் ஆடிட்டு தான் இன்றைக்கி போவோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். எஸ் கால்வல் சார், ஒரு சில வார்த்தைகள் கேகே தமிழா பற்றியும் குரூப்ஸை பற்றியும் உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை வந்து கேட்க விரும்புகிறோம். தயவு செய்து முதல் ஒரு வேண்டுகோள், பின்னால நிற்கிற யாருமே நிற்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். தயவு செய்து அனைவரும் இருக்கையில் இருங்க. ஏன்னா நீங்க பின்னால பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே கேட்காது. சிவாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்க பாப்போம். சிவாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இதுல பாருங்க, நிறைய பேர் கை தூக்கல. அப்ப நீங்க வந்து கவனத்துல இல்ல. திரும்பி கேட்கிறேன், சிவாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒருக்கா எல்லாரும் ஓ போடுங்க. தேங்க்யூ வெரி மச். சரி, இப்போ நம்ம வந்து அப்பேற்பட்ட ஒரு சிவாவை நான் இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். காரணம் என்னன்னா, சில காரியங்களை அவர் வைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அவங்க அம்மா அப்பா அவருக்கு வைத்த பெயர் என்னது? சிவ பிரியன். யாருக்காவது தெரியுமா? பிரியன்கிறது தெரியுமா? சரி, ஓகே, மிக்க நன்றி. சிவபிரியன். இப்போ சிவபிரியனுக்கு நாங்க ஒண்ணு இங்க வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இவர் எவ்வளவுதான் திறமையா இருக்காரு,
எல்லாரும் டான்ஸ் மாஸ்டர் சொல்றீங்கல்ல, அவர் என்னெல்லாம் டான்ஸ்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த மேடையில் அவருக்கு ஒரு டெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா? உங்க மாஸ்டருக்கு நாங்க டெஸ்ட் வைக்க போறோம். வைக்கலாமா? வைக்கணுமா? ஓகே, வச்சிரும். சரி. இப்போ அப்படின்றது சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் இப்படி சோதிப்பீங்கன்னு சிவா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. சிவா வேற வழியே கிடையாது, உங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சா ஆகும். இப்போ பாருங்க, அந்த சிவா முதல்ல நம்ம முன்னால பிரபுதேவா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிரபுதேவா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? அந்த பிரபுதேவா பற்றி அவர் நடித்த படங்கள் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டெப்பை போட்டு இப்ப நமக்கு அவருடைய திறமையை வெளிப்படுத்த போறாரு. எல்லாரும் கை தட்டு. உங்க மாஸ்டர் கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. மாஸ்டர் பிரபுதேவா மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்ட உடனே சிவாக்கு வர்ற சப்போர்ட்டை பார்த்தீங்களா? இதுதாங்க ஒரு மாஸ்டருடைய திறமைங்கிறது. அந்த எனர்ஜிக்கு தான் பைசா இல்லையா? எனர்ஜி தான். சரி, அடுத்தது யாரை கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் விட மாட்டோம் அவரை. இன்னைக்கு டயர்ட் ஆகி தான் விட வருது. மக்கள் குரல் விஜய். சரி, மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி விஜயுடைய ஏதாவது ஒரு பாடலை போடுங்க. அவர் ஸ்டெப் அடிப்பாரு. சைடில் ஜூஸ் இளநீ ஏதாவது டைட் ஆகிட்டேங்கன்னா ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. டிமாண்ட் இருக்கு. ஓகே, மஜாப்பா ஓகே. அதாவது நடனத்துல டான்ஸ்ல மிக பிரபலமானவர் யார் சொல்லுங்க பாப்போம். யாரு? மைக்கேல் ஜாக்சன். அந்த மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு ஸ்டெப்பு போடணும். ஆகவே அதாவது அவங்களை பொறுத்தளவுல அவர் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ ஈஸியாக டயர்ட் ஆக மாட்டாரு. எனர்ஜி இவ்வளோ ஆடுறதுக்கு அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். சிவா அது மூன் வாக் தானே? கண்டிப்பா மூன் வாக் தானே? பார்த்துக்கலாம். டேஞ்சரஸ் சாங்க்கு ஒரு டேஞ்சர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஜூஸ் கேட்டாரு பாவம், தண்ணியோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்.
சரி, அடுத்ததா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போதுமா? இல்லைங்க, விடக்கூடாது, அவர் மாஸ்டர். ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம்? சரி, இன்னும் ஒரே ஒன்று, அல் அர்ஜுனுடைய ஸ்டெப்பை போட்டு உங்களுக்கு அவருடைய திறமை காணிக்க இருக்கிறார். இன்டர்நேஷனல் லெவலில் கலக்கிட்டோம். நம்ம பக்கத்து ஸ்டேட் வரையும் போயிட்டு வந்துடுவோம். சிரஞ்சீவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலனாலும் அல்லு அர்ஜுனோட பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. சிவா, are you okay? Clap பண்ணுங்க, clap, last dance. Students எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, இனி இதுக்கு மேலே அவரை நான் வந்து சோதிக்க விரும்பலை. அதனால ஒரு 2 நிமிஷம் அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து இப்போ ஆட போகிறார். Thank you for the variety of performance, Shiva. So next song please. ஸோ உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற கண்டஸ்ட் இது யார் வேணா ஆடலாம். எங்ககிட்ட ஸ்பெஷல் தேங்க்யூ வெரி மச். அஸ்வினிக்கு மிக்க நன்றி. அதே போல கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஆடிய நான் ஸ்டேஜ் பக்கமே வர மாட்டேன். ஆனால் என் 2 பிள்ளைங்களும் ஸ்டேஜிலே தான் இருக்காங்க. அதை நான் வெளியில இருந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் நினைக்கல நல்லா படிக்கும் நல்ல பிள்ளையா வளர்த்தோன்னு நினைச்சேன். ஆனால் அவன் அதை விட மிச்சமாட்டு நல்ல பிள்ளையாட்டு வளர்ந்துட்டு அவனுக்கு இது ஒரு பேஷன், அதை டான்ஸ். அப்போ அதுக்கு நான் என்ன சப்போர்ட்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தேங்க்யூ. அதாவது நினச்சோன்னு கேட்டால் நினச்சேன், நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் நினச்சேன். ஆனாலும் படிப்பில் மோர் சப்போர்ட் பண்ணுறோம். நல்லா படிக்கவும் செய்யலாம். உங்கள் அண்ணனை பற்றி நீ என்ன நினைக்கிறாரு? ரொம்ப நல்ல பையன். இந்த ஏஜ்ல அவனுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். எண்ணமும் நிறைவேற வேண்டும், இவருடைய ஆவலும் நிறைவேற வேண்டும். ஆக அந்த 2யும் ஈடு கொடுத்து இணை செய்திருக்கின்ற சிவாவுக்கு நீங்கள் உண்மையாக இட்ட பெயர் என்ன? சிவப்பிரியன். சிவப்பிரியன் கூப்பிடுவேன். பிரியன் தான் கூப்பிடுவீங்க. இப்போ அடுத்தது தீபா தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் கை தட்டுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான கட்டம். அவங்க அம்மா
அதாவது இவங்களுடைய இன்ஸ்டியூட் பெயர் வந்து கேகே தமிழா. எங்களுடைய அமைப்பின் பெயர் டீபா, தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு திறனாளர் அமைப்பு. ஆக தமிழா தமிழ் இரண்டு மொழி, ரெண்டும் ஒரே ஒன்று வார்த்தை தான், தமிழ் என்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுல வந்து முக்கியமா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, சிவா அவருக்கு அவங்க அம்மா அப்பா இட்ட பெயர் சிவபிரியன். இப்போ டீபா அமைப்பின் சார்பாக அவருக்கு ஒரு பெயர் சூட்டி ஒரு பட்டத்தை இந்த நேரத்தில் நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். அதை டீபா தலைவர் அவர்கள் இப்பொழுது வெளியிடுவார்கள். எத்தனை பேர் டான்ஸ் படிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா? கை தட்டுங்க, ஒரு கை எழுமுங்க, கையை தூக்குங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் கையை தூக்கலாம். அவருக்கு ஒரு நல்ல பெயர் இப்போ நம்ம வைக்க போறோம். வைக்கலாமா? சூட்டிடுவோமா? வச்சிருவோமா? எஸ். சரி, நான் பேரை சொல்லுவேன், சரியா? நீங்க உடனே என்ன செய்யணும்? எல்லாரும் கை தட்டணும். ஓகே, ரெடி? 1 2 சைலண்ட் ப்ளீஸ். 1 2 3. அமீரக பிரபுதேவா, அமீரக பிரபுதேவா, அமீரக பிரபுதேவா. எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தட்டு. இன்னும் இருக்கா? ஆகவே சிவாவுக்கு இனி அடுத்த பேனர் வரும்போது அமீரக பிரபுதேவா. அமீரக பிரபுதேவா. என்ன சந்தோஷம்னா, நான் அமீரக பிரபுதேவான்னு நினைக்கல, கேகே தமிழா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் பேர் மறந்துட்டு கேகே தமிழா தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அப்படி நினைச்சேன். ஓகே, இது நல்லா தான் இருக்கும். ஓகே, அமீரக அதாவது கேகே தமிழா என்பது அவருடைய நிறுவனம். அவர் வாழ்ந்து வருவதற்கு உருவாக்கப்பட்ட பெயர் கேகே தமிழா. ஆனால் இவருக்கு இன்னொரு பெயர் வரணும். ஏன்னா படத்தில் ஒரு பெயர் இருக்கும், ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு பெயர் இருக்கும். நிஜ வாழ்க்கையில் இருக்கிற பெயர் வந்து தான் அவருக்கு கேட்க தமிழா. படத்தில் ஷூட்டிங்கில் வந்த பிறகு அவருக்கு கொடுக்க பெயர் தான் வேற. அதே மாதிரி இப்போ அமீரக பிரபுதேவா என்பது அவருக்கு சூட்டப்பட்ட பெயர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தமிழா சிவபிரியனுக்கு அமீரக பிரபுதேவா ஒரு முறைப்பேரோடு கொடுத்த இந்த விழாவை இன்னும் சிறப்பிச்சவருக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. கேகே தமிழா அப்படிங்கிறது ஒரு மாசம் கழிச்சு அமீரக பிரபுதேவா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வின் பண்ணிருக்க சிவா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பிரபுதேவா. வெறும் பிரபுதேவா கிடையாது, அது சென்னையில இருக்காரு. அமீரக பிரபுதேவா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. யாரு? சிவா. நானா டீபா கம்யூனிட்டி இந்த பேர் எனக்கு வச்சிருக்கிறாங்க. இது எனக்கு தெரியாது, ஆனால் சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அப்படியே பொக்கே கொடுக்கறதுக்காக giving a memento to our Put your hands together. இப்பதான் தெரியும் எனக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த
தொழில் அமைப்பு தமிழ் தொழில் முனைவர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் பால் பிரபாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துபாய் தமிழா டேலண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் 1 ரொம்ப பிரபலமா ரொம்ப கிராண்டா வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஆஃபர் ஃபார் யூ. இதோட டீம் இந்த துபாய் தமிழாவோட டீமோட எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? Alamati Habibu, Alamati Habibu, Alamati Habibanda, Alamati Habibu, Alamati Habibanda, Alamati Habibu, Alamati Habibu. என்ன மியூசிக் நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? நன்றிகள் நன்றிகள். டான்ஸுக்கு ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில ப்ரூவ் பண்ண ஆண்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா Please put your hands together. My Baba got me looking every single time. Fresh big, getting bigger than top grade. You ain't rocking out of lines, smoking what we on. And you know I got it boy for that what you go. Alright, please, in your paper. We would like to hear a few words about KK Tamila from you. Siva, I'm hardworking.
everyone. சிவா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவனை வந்து 1 இயராக எனக்கு தெரியும். இஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். தேங்க்யூ. ரொம்ப கியூட்டா சின்னதா சித்திரமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஹார்ட் தமிழா ஈவென்ட் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். ஹலோ, எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு இது காரணமே வந்துட்டு பால் சார் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பால் சார் வந்து நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கி இதே மாதிரி சிவா வந்து பார்த்த மாதிரி நானும் வாடி பார்த்தேன். இன்றைக்கி வந்துட்டு பிஸ்னஸ்ஸு அப்படின்னா ஒரு மரம் வளரணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி தான் பால் சார். தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் வளரணும். இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிறோம். இதே மாதிரி சிவாவும் வந்துட்டு நல்லா வளரணும். உண்மையாக ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. இது வந்து அவர் இப்போ வளர்ச்சி இந்த பிரான்ச் மட்டும் இல்லை, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண பிரார்த்தனை செய்கிறேன். தீபா சார்வா நன்றி தெரிவிக்கிறேன். நன்றிகள் பல நன்றிகள். ரொம்ப நன்றி. திருப்பி கேட்குற அந்த சிங்கிள் வேர்ட் டீபா தமிழ் என்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒற்றை வார்த்தை அநேக தமிழ் உறவுகள் டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்கு. நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டேஜ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றதுல பெருமிதம் கொள்கிறோம் டீபா குரூப்ஸ். மற்றும் அடுத்ததாக நடனமாட வருகிறார் திவ்யா. திவ்யா கிட்ட கொஞ்சம் ஒரு கொஸ்டின் கேட்கணும். திவ்யா வாங்க. என்ன பண்றீங்க? கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ திவ்யா. திவ்யா இன்னைக்கு நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரீங்க? ஃபியூஷனா இல்ல கிளாசிக்கலா? செமி கிளாசிக்கல். கதக் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இஸ் இட் கதை கிடையாது. அப்போ முதல்ல கன்ஃபியூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி, பட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி. அண்ட் நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் சிவா கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸோ வாட்ஸ் தி ஸ்பெஷல் கேரக்டர் யூ அட்மையர்? ஓகே, put your hands together for her. Wonderful semi-classic performance. டிஷர்ட்ஸு இந்த மாதிரி பிராண்டிங்கான திங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க அதை கேகே தமிழ் அது பிராண்டோடய அவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. வித்தவுட் எடுத்துக்க எல்லாமே ரோலப்பு இந்த விசிட்டிங் கார்டு எல்லாமே எனக்கு பண்ணிட்டு வந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணி வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ கிரீன் விஷன் எல்எல்சி அவர்களை வந்து கௌரவிக்குமானமா மணிகண்டன் சார் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அந்த டாஷ். எஸ், இதோட கிரீன் விஷன் எல்எல்சி பண்ண கேகே
official launch of KK Tamila Dance Studio official tag வந்து inaugurate பண்றோம். எல்லாரும் நல்லபடியாக வளரணும், வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். நன்றி. ரொம்ப நன்றி கிரீன் விஷன் எல்எல்சி கண்ணன் சார் அவர்கள் எங்களோட இணைந்தமைக்காக. அடுத்ததா டீம் மெம்பர்ஸ் அவங்களோட சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன். The next one is Divya. Put your hands together, கை தட்டிட்டே இருங்க. உழைப்புகள் அப்படின்றத இங்க மெயின். கோ டீம் மெம்பர்ஸ் இல்லாம இந்த சத்தியமா சாத்தியமே கிடையாது. KK தமிழ் அப்படின்ற ஐடென்டிட்டி. So next, Nino, come to the dais, Nino. So put all hands together for Nino. Jay Kripa, Jay Kripa. So I'd like to invite all the team members, including Paul sir, on the stage. To honor our core team members of KK Tamil. அக்கா வந்து நம்ம கூட ஸ்டேஜ்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெஷலி இவங்களோட வீடியோ வந்து அக்கா அப்படின்ற வீடியோ வந்து பிரபலமாயிருக்கு. 20 மில்லியன்ஸ் வியூஸ் வந்து போயிருக்கு. அதை வந்து இப்போ வந்து அக்கா வந்து சொல்ல போறாங்க, அதே வாய்ஸ்ல வந்து சொல்ல போறாங்க. ப்ளீஸ். என்ன பண்றீங்க? என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. ஸோ ஜெயகிருபா தொடர்ந்து இன்னும் பல வெற்றிகளை பெறுங்க அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம். எந்த அந்த டீப்பா டீம் 20 மில்லியன் வியூஸ் வந்து எடுத்திருக்காங்க. அக்கா வந்திருக்கா. ஸோ அன்பிலீவபிள். 1 மில்லியன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை. 20 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டைலாக், ஆல் அவுட், காலி. நாங்கெல்லாம் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறி 1 மில்லியன் கூட இன்னும் போனதில்லை. அக்கான்ற ஒரே டைலாக்ல 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கீங்க. ரொம்ப பிரபலம் தான் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் கால் அருண் ராஜன் ஆன் தி ஸ்டேஜ். கோர் மெம்பர் அருண் ராஜன். எஸ், அருண் ராஜன். So put all hands together, Arun Rajan. அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டு அது கட்சி பண்ணிக்கிறத ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ண நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். கொக்கோ டைகர் கா கொக்கோ. Followed by Deepika Amarthalingam. அப்படின்றது டீப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அமர்தலிங்கம் சார். And next, Sujita Raj.
to call Adarsh Dinesh. Adarsh Dinesh, put your all hands together. Next I will call Vidya Velayudan. Vidya Velayudan. Ishma Midun. Ishma Midun. Alina Jimishan. Aishwarya Vishnu. Aishwarya Vishnu. Our team member Aishwarya Vishnu on the dash. Ranu Chandran. Hi Ranu Chandran. Okay, all the team members, can you join on the stage? All the 4 team members, please join on the stage. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உழைப்பு தான் இந்த KK தமிழா அப்படின்ற ஐடென்டிட்டி. All the 4 team members, please come and join the stage with all the team members. இந்த குட்டி குட்டி முத்து கோர்த்து ஒரு மாலையாக்கின மாதிரி இந்த KK தமிழா குரூப்புக்கு இந்த சின்ன சின்ன யங் டேலண்டட் இன்னும் அவங்களோட சிம்பிளையும் இங்க லான்ச் பண்றோம். Yes, join. Please everyone have the symbol. இதுதான் KK தமிழோட அடையாளம். இதுதான் லோகோ. இது KK தமிழோட அடையாளம் இல்ல, ஃபியூச்சர்ல இதுதான் நம்ம அமீரக பிரபுதேவாவினுடைய அடையாள சிம்பிளாக போகுது. Put your hands together, please do encourage them. பிரபுதேவா சிவா அவருடைய கைவண்ணத்துல KK தமிழா இன்னும் பல வெற்றிகளை தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகள் பெருமிதம் கொள்கிறோம். தீபா and from the entire crew team. மனசோட அந்த சுத்த தன்மையை வந்து இந்த கேக்ல வந்து நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. Thank you Ramya Akka for giving this wonderful cake for the KK Tamil group. இப்போ moving on to the next section, Green Vision LLC especially KK தமிழாவோட சிம்பிளை வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அத வந்து ஓகே, so first season 1 ஓட grand success ஆன கேக் வந்து கட் பண்ண போறோம். எல்லாரும் உங்களுடைய அன்பு மலைகளை வந்து பாச மலைகளை கரை ஒலிகளால் எழுப்புங்க. சிவா, பிரபுதேவா சிவா மற்றும் அவங்களோட பெற்றோர்கள் சேர்ந்து இப்பெரும் தருணத்துல தீபாவோட தலைவர் டாக்டர் பால் சார் அவங்களோட என்டையர் டீமோட சேர்த்து இந்த கேக் வந்து கட் பண்ண போறோம். Please join on the stage. Cake பண்ண ரம்யாக்கா வாங்க ஸ்டேஜ் வாங்க. ஒத்துழைப்புல KK தமிழாவோட லோகோ வந்து லான்ச்சிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கரடி எழுப்புங்க. எஸ், ஒரு ஆடியோ லான்ச்சை விட இந்த லான்ச் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய லான்ச்சா இருக்கும். இது போல பல மேடைகளை சீக்கிரமாவே நிறைய லான்ச்
for making this occasion special and sending for KK Tamila. மிஸ்டர் கண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். இப்பெரும் லோகோவை வந்து டிசைன் செய்து பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எஸ், இது சரித்திரத்தின் அடையாளம், UAE-யின் அடையாளம் KK Tamila. எஸ், கொடுத்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த டான்ஸில் வந்து கிளாஸஸில் வந்து பயன்படணும், கலந்து கொள்ளணும். அதன் மூலமாக இது வந்து நம்மளுடைய மக்களுக்கு இப்போ சேர்ந்த அடையணும்னு நம்ம ஒரு வேண்டுகோள் வேண்டும். அதற்கு ஆதரவாக KK Tamila அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு போய் அடையணும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்தியிலிருந்து இப்போ இருந்து இந்த 9:30 PM February 1st அன்னையிலிருந்து ஜாயின் பண்ற முதல் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 month கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கம்ப்ளீட்லி அவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணலாம். இனி ஜாயின் பண்ண போற ஒரு 20 பேருக்கு மட்டும் ஒரு இதை என்கரேஜ் பண்ற விதமாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இதை இந்த QR கோடை நீங்க அனுப்பி உங்க ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ண சொன்னா முதல் 20 நபர்களுக்கு KK Tamilaவின் சார்பாக இலவசமாக 1 month டான்ஸ் கிளாஸ் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்முடைய ஆல் இன் பிரிகேடில் பின்னால் உள்ள இந்த ஸ்டூடியோவில் வைத்து UAE அப்படின்ற கோடை போட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற 20 மெம்பர்ஸ்க்கு 1 month முற்றிலும் இலவசமான டான்ஸ் மற்றும் எல்லா விதமான ஷோஸையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நீங்க தயாரா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட் டாக்டர் பால் சார். மற்றும் உங்களுடைய இந்த மாதிரியான Hey!